உங்களில் நிறைய பேர் வந்து முதல் மரியாதை படம் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே அந்த படம் வந்து ஒரு ஃபேவரட்டான மூவி. எனக்குமே வந்து முதல் மரியாதை ஒரு ஃபேவரட்டான மூவி. அந்த படத்துல வர ஒரு ஒரு சாங்குமே சும்மா இளையராஜா பின்னி இருப்பாரு. படமுமே வந்து அந்த விஷன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த படத்துல வர காதல் வந்து சிவாஜி கணேசனுக்கும் அந்த ராதாவுக்கும் வர காதல் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்துல போய் சேரும். பட் என்னோட பார்வையில இப்போ ரீசெண்டா அந்த படத்தோடைய பார்வையே மாறி போச்சு. இவ்வளவு நாளா அது ஒரு எவர் கிரீன் மூவி, நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பார்த்த படம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லவ் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா என்னோட பார்வை மட்டும்தான் இது வந்து ஒருத்தவங்களுக்கு மாறும். என்னன்னா அந்த படத்துல வந்து இவங்க 2 பேருக்குள்ள சிவாஜி கணேசனுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன லவ் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த லவ் போய்கிட்டே இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தலைமுடியை எடுத்து அதுல வந்து மணிகளை கோத்து ஒரு சின்னதா ஒரு கைக்கு போற ஒரு பேண்ட் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க பானைக்குள்ள. ஒரு நாள் அவர் அங்க சாப்பிட வரும்போது அந்த பானை தடுக்கி கீழே விழும்போது அதுல இருக்கிற அந்த மணியை வந்து அவர் எடுத்துருவாரு. ஸோ அது அப்படியே படம் போய் முடிஞ்சிடும். கிளைமேக்ஸ்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹீரோயின் வந்து வில்லனை வந்து கொன்னுடுவாங்க. அதனால ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா ஜெயில இருந்து இவரை நினைச்சு உருகிட்டு இருப்பாங்க. இவரு அந்த அம்மாவை நினைச்சு இவருடைய மொத்த காதலையும் அந்த மணிகளை சேகரிச்சு அந்த மணியை கையில வச்சுக்கிட்டு இவர் உடஞ்சி போய் அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தனக்கு பிடிச்சவங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்கள போய் பார்க்கணும் கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வந்து போலீஸ் பாதுகாப்புல கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த அம்மா தன்னுடைய காதல் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவங்களும் வந்து பார்ப்பாங்க. அப்போ சிவாஜி கணேசன் அவருடைய மொத்த லவ்வையும் சேர்த்து வச்சிருந்த அந்த மணிய அம்மாடி வந்துட்டியா, இந்தாடி உன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில வந்து அந்த லவ் நிறைந்த அந்த மணியை வந்து கொடுப்பாரு. நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வாங்கிட்டு அப்படியே திகைச்சு போய் நிப்பாங்க. மனசுல வந்து உயிரை விட்டுருவாரு. ஏன்னா அவளுக்காக தான் அந்த உயிரையே பிடிச்சி வச்சிருப்பாரு. அந்த அம்மா வந்த பிறகு நான் உன் மேல வச்சிருந்த அந்த லவ்வை நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியா உயிரை பிடிச்சி வச்சிருப்பாரு. வந்த உடனே வயசு என்ன பண்ணோம், உடம்பு என்ன பண்ணோம், உயிரை விட்டுட்டாரு. அந்த காதலை கொடுத்துட்டு உயிரை விட்டுட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கின அந்த லவ்வை கையில வச்சுக்கிட்டே போவாங்க ட்ரெயின்ல. அட போயா பாவி மனுஷா, உன் கூட நான் வச்சிருந்த லவ் எல்லாம் கொடுத்து உன் கூட வாழலான்னு ஆசையா வந்தேன். நீ வச்சிருந்த லவ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ட. இனி நான் கையில வச்சிருக்கிற லவ் உன்கிட்ட எப்படியா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உயிரை விட்டுருவாங்க. செம்மல்ல. இவரு அவங்களுக்காக வெயிட் பண்ணி அந்த லவ்வை வச்சிருந்து அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அந்த அம்மா நான் கொடுத்தா திரும்பவும் உனக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி விடாப்படியா அந்த அம்மா போயிடுவாங்க. மேல போய் கண்டிப்பா அந்த லவ் நிறைந்த அந்த மணியை வந்து அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. செம்மங்க. இந்த படத்தை நீங்களும் போய் பாருங்க. அந்த லவ் நீங்க புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏதோ என் மனசுல பட்டுச்சு சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. லவ் பண்ணுவோம்.